Hello friends, இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் VB மூலம் எப்படி ஒரு மார்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் VB மூலம் எப்படி ஒரு மார்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம சாதாரணமாக எப்படி ஒரு மார்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் எக்ஸல் டு VB எப்படி கோடிங் மூலம் எப்படி ஒரு மார்க் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியது, என்னென்ன ஃபீல்டு நேம் வேணும் அதை கொடுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் அதாவது ஸ்டூடெண்ட் நேம் வேணும், அடுத்து ரிஜிஸ்டர் நம்பர் வேணும், அதுக்கு அடுத்தது அவங்களுடைய மார்க்ஸ், தமிழ் மார்க்கு, இங்கிலீஷ் மார்க்கு, மேத்ஸ் மார்க்கு, சயின்ஸ் மார்க்கு, கம்ப்யூட்டர் மார்க் கொடுத்துங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு டோட்டல் ஆவரேஜ். ஓகே, அதை மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி செட் பண்ணிங்க, எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். டெவலப்பரை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் இன்சர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். இப்போ நமக்கு என்ன வேணும், டைட்டில் வேணும், அதாவது என்டர் த ஸ்டூடெண்ட் நேம்னு வேணும். அப்போ இந்த ஏன்னு கொடுப்போம், அதாவது ஆக்டிவ்எக்ஸ் கண்ட்ரோலில் ஏன்னு இருக்கும். அந்த ஏஐ கிளிக் பண்ணிங்க, ஏஐ கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது லேபிள்னால் எதுக்குன்னா ஹெட்டிங் கொடுக்குறதுக்காக. அதாவது இப்போ என்ன கொடுத்தோம், அந்த இடத்துல போய் நேம்னு கொடுத்துக்கலாம். இதே மாதிரி எத்தனை ஃபீல்டு வேணுமோ அத்தனை ஃபீல்டு கொடுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேம் கொடுத்துட்டேன், இந்த இடத்துல நேம்னு கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ இதை நேம் மாற்றணும்னு என்ன செய்வீங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய் மாற்றுவோம். இப்போ என்ன செஞ்சுருக்கோம், ஒரே ஒரு லேபிள் எடுத்திருக்கோம். அதாவது டெவலப்பர்லேருந்து இன்சர்ட்டை கிளிக் பண்ணி ஏங்கிறத கிளிக் பண்ணோன்னா ஒரு லேபிள் வந்திருக்கு. இந்த லேபிளை பேர் மாற்றணும், அப்புறம் மாற்றிக்குவோம். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ அத்தனை பாக்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். இது நேம் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ரெண்டாவது ரிஜிஸ்டர் நம்பரு, அடுத்தது மார்க், 5 மார்க் வேணும். மொத்தம் 7 2 9 டைட்டில் தேவைப்படுது. அப்புறம் 9 பட்டனை கிளிக் பண்ணிங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. அடுத்த பட்டன், இந்த பட்டனை இப்படி ஒதுக்கி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. 2 பட்டன் முடிச்சு 3வது பட்டன் அதே மாதிரி கிளிக் பண்ணிங்க. மொத்தம் 9 பட்டன் தேவைப்படுது நமக்கு. இங்கே 4 பட்டன் முடிஞ்சு, அடுத்த ஒரு 4 பட்டன் இந்த இடத்துல வச்சுக்குவோம். இப்படி கொண்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இது 5வது பட்டனு, அடுத்தது 6வது பட்டனு. மொத்தம் 9 பட்டன் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ 8 பட்டன் முடிஞ்சு இன்னொரு பட்டன் வச்சுக்குவோம், 9வது பட்டனு. மொத்தம் 9 பட்டன் கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு இதுக்கு ஹெட்டிங் கொடுக்கணும். இப்போ ஹெட்டிங் எப்படி கொடுக்குறது, நேமு, அடுத்த 2வது லேபிள் ரிஜிஸ்டர் நம்பரு, 3வது லேபிள் தமிழ் மார்க்கு, இங்கிலீஷ் மார்க்கு, மேத்ஸ் மார்க்கு, சயின்ஸ் மார்க்கு, கம்ப்யூட்டர் மார்க்கு, அடுத்து நெக்ஸ்ட்டு டோட்டல் ஆவரேஜ். இது மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம், இது கோடிங் மூலம் பார்க்க போகிறோம். அப்போ ஜஸ்ட் இந்த லேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த கேப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த கேப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த கேப்ஷன் இருக்கும். இந்த கேப்ஷனில் போய் டைட்டில் மாற்றிங்க. அதாவது இந்த கேப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது லேபிள் ஒன்று இருக்கும், அதில் போய் நீங்கள் மாற்றிக்க வேண்டியது. இப்போ என்னது, நேம்னு கொடுத்துட வேண்டியது. கொடுத்து ஜஸ்ட் என்டர் தட்டினா அந்த நேம் இந்த இடத்துல வந்துடும். இப்போ அடுத்தது லேபிள் 2 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அதே மெத்தடில் போய் ரிஜிஸ்டர் நம்பர் இந்த கேப்ஷனில் போய் மாற்றிக்கணும். கேப்ஷனில் போய் மாற்றிக்க வேண்டியது. ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அடுத்தது 3வது லேபிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷனில் போய் மாற்றிங்க. கேப்ஷன்னா என்னென்னா ஹெட்டிங் கொடுக்குறது, என்ன ஹெட்டிங்னே கொடுத்துக்கலாம். போய் இப்போ தமிழ்னு கொடுத்துங்க, ஜஸ்ட் என்ட்ரு. அடுத்தது 4வது அது கேப்ஷனில் மாற்றிங்க, இங்கிலீஷ். அடுத்து 5வது பட்டனு, அதில் போய் மேத்ஸ், ஜஸ்ட் என்ட்ரு. அடுத்து 6வது பட்டனு, அதில் போய் சயின்ஸ். அடுத்தது 7வது பட்டனு கம்ப்யூட்டர். என்டர் கொடுத்துங்க. அடுத்தது 8வது பட்டன் டோட்டல். டோட்டல் கொடுத்து என்டர் தட்டிங்க. டோட்டல். அடுத்தது 9வது பட்டனை இந்த இடத்துல ஆவரேஜ் கொடுத்துட வேண்டியது சார், ஆவரேஜ். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்தாச்சு, நம்ம ஹெட்டிங் கொடுத்தாச்சு. அதாவது 9 பட்டனு வச்சு 9 பட்டனுக்கும் ஹெட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ இது டைட்டில் தான், இது எல்லாமே டைட்டில். இதுக்கு பக்கத்தில் என்னென்னா இன்புட் வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது என்னது, நேம்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பக்கத்தில் அவங்களோட நேமை என்ட்ரு பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டியதுன்னா நேராக
இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஆக்டிவ்எக்ஸ் கண்ட்ரோல் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதில் இந்த டெக்ஸ்ட் பட்டன் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இன்புட் வரப்போகுது. இப்போ இந்த இடத்துல வந்து நேம்னா அந்த நேமை வந்து நம்ம இந்த இடத்துல தான் டைப் பண்ண போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இன்சர்ட். இதே மாதிரி இதுக்கு ஒரு 9 பட்டன் வச்சுக்க வேண்டியது. அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஓகே, இப்போ 9 பட்டன் வச்சாச்சுங்க. வச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கு வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ப்ரோக்ராம் எங்கே எழுதணும்னா இந்த டோட்டல்ங்கிற இடத்துல எழுதணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஒவ்வொரு பாக்ஸ்லையும் நம்ம டெக்ஸ்ட் என்ட்ரி பண்ணிட்டே வர வேண்டியதான். நேம் கொடுத்துட வேண்டியது, ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட வேண்டியது, ஒவ்வொரு மார்க்கையும் கொடுத்துட வேண்டியது. மார்க்கை கொடுத்துட்டு இந்த டோட்டலில் வச்சு கர்சரை கிளிக் பண்ணும்போது டோட்டலும் வந்துடும், ஆவரேஜும் வந்துடும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணுறதுனா, இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இந்த டோட்டலில் வச்சுங்க. கரெக்டாக இந்த டோட்டலில் வச்சுக்கிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் வியூ கோடுன்னு இருக்கும். இதில் போய் கோடிங் எழுதிடணும். வியூ கோடு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே இந்த ப்ரோக்ராம் ஏரியா வந்துடும். இது வந்து விசுவல் பேசிக் உள்ள ப்ரோக்ராம் ஏரியா இந்த ஏரியாவுக்கு வந்துடும். இதில் போய் இந்த சேஞ்ச் ஆப்ஷனை மாற்றிக்கிங்க. சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே காட் ஃபோக்கஸ்னு ஒன்று இருக்கும். இதை சூஸ் பண்ணிங்க. காட் ஃபோக்கஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம எல்லா என்ட்ரியும் போட்டு முடிச்சுட்டு டோட்டலில் போய் கர்சர், அதாவது டோட்டலில் வந்து இந்த கர்சரை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். அதுதான் காட் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறது. டோட்டலில் ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எப்படி கிளிக் பண்ணுறது? இப்போ பாருங்கள், நம்பர் வந்து டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2 வந்து டெக்ஸ்ட் 1 வந்து நேம் வந்துடுது, டெக்ஸ்ட் 2 வந்து ரெஜிஸ்டர் நம்பர் வந்துடுது. அப்போ டெக்ஸ்ட் 3, டெக்ஸ்ட் 4, டெக்ஸ்ட் 5, டெக்ஸ்ட் 6, டெக்ஸ்ட் 7 இந்த மொத்தம் 5 டெக்ஸ்ட்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்துடும். அதே மாதிரி அந்த 5ஐயும் வந்து நீங்கள் டோட்டல் பண்ணி 5ஆல் வகுத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்துடும். எப்படின்னு பாருங்கள். அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு வரணும் ஆன்சரு? டெக்ஸ்ட்டு 8 டெக்ஸ்ட் பாக்ஸு 8 புள்ளி வேல்யூ, அதாவது 8ல் தான் வரணும். என்னது? டெக்ஸ்ட் பாக்ஸு 8ல் தான் எனக்கு ஆன்சர் வரணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 8ல் தான் என்ன இருக்குது, அதாவது டோட்டல் இருக்குது. அப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் 8 டாட் வேல்யூன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு வேல் ஆஃப்னு கொடுத்துரு. வேல் ஆஃப்னா என்னென்னா வேல்யூன்னு அர்த்தம். நம்ம என்னென்னா வேல்யூ தான் என்ட்ரி பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மார்க் வந்து 50, 70, 80 இந்த மாதிரி மார்க்கை தான் என்ட்ரி பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவல் டு வேல் ஆஃப்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸையும் ப்ளஸ் பண்ண வேண்டியது. என்ன டெக்ஸ்ட் பாக்ஸு? 3, 4, 5, 6, 7 5ஐயும் ப்ளஸ் பண்ண வேண்டியது. அப்படின்னது ஈக்குவல் டு வேல் ஆஃப் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 டாட் வேல்யூ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது ப்ளஸ், ஒவ்வொன்றையும் ப்ளஸ் பண்ணணும். ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸையும் ப்ளஸ் பண்ணணும். வேல் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் 4 டாட் வேல்யூ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. ப்ளஸ் வேல் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் 5 டாட் வேல்யூ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்தது ப்ளஸ் வேல் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் 6 டாட் வேல்யூ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்தது ப்ளஸ் வேல் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் 7 டாட் வேல்யூ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு. இது வந்து என்னன்னா டோட்டலுக்காக உள்ளது. அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் 8 டாட் வேல்யூவில் வந்து என்ன செஞ்சுருக்கேன், டெக்ஸ்ட் 3லேருந்து டெக்ஸ்ட் 7 வரைக்கும் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னு என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி டெக்ஸ்ட் 8ல் தூக்கி போட்டுரும். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா, இது அந்த இப்போ இந்த டோட்டல் எதில் இருக்குது, 8வது பாக்ஸில் வந்து டோட்டல் இருக்குது. அதாவது டெக்ஸ்ட் 8ல் வந்து டோட்டல் இருக்குது. அந்த டோட்டல் நம்ம என்ன செய்யணும், 5ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ எப்படி வரணுன்னு, டெக்ஸ்ட்டு 9வது பாக்ஸில் வந்து ஆவரேஜ் வரணும். எனக்கு டெக்ஸ்ட்டு பாக்ஸ்
9 dot value equal to text box dot text box 8 dot value divided 5. அதாவது என்ன செஞ்சிருக்கேன், டெக்ஸ்ட் 8ல் உள்ள வேல்யூ வந்து டோட்டலை வந்து 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் ப்ரோக்ராமிங், ஒன்றுமே கிடையாது, ரெண்டு லைனு தான். என்ன செஞ்சுருக்கேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் 8ல் வந்து மொத்தம் 5 வேல்யூ ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னது அதாவது டெக்ஸ்ட் 3 4 5 6 7 இதை நான் 5ஐயும் வந்து என்ன செஞ்சுருக்கேன் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து என்ன செஞ்சுருக்கேன், டெக்ஸ்ட் 9ல் வந்து டெக்ஸ்ட் 8ஐயும் /5 டோட்டலை வந்து 5ஆல் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். இதுதான் கோடிங். இது முடித்த பிறகு நீங்கள் நேரம் நினச்சிங்கன்னா நீங்கள் போய் டிசைன் போட ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ அதில் என்ட்ரி பண்ண வேண்டியதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நேம் சாகுல், அடுத்தது கிளிக் பண்ணிட்டு அவங்களுடைய நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000 ரிஜிஸ்டர் நம்பர். இப்போ அவருடைய மார்க்கு அப்படியே என்ட்ரி பண்ணிட்டு வர வேண்டியதான். ஒவ்வொரு மார்க்கையும் எல்லா மார்க்கையும் என்ட்ரி பண்ணியாச்சு. என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ இந்த மவுஸை கொண்டு போய் நான் டோட்டலில் கிளிக் பண்ணும் போது என்ன செஞ்சிடும், அந்த டோட்டலுக்கும் ஆன்சர் வந்துடும், ஆவரேஜுக்கும் ஆன்சர் வந்துடும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க ஆவரேஜ் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன சொல்கிறது, காட் ஃபோக்கஸுங்கிறது. காட் ஃபோக்கஸ்னால் என்னென்னா, கர்சரை இங்கே உள்ளே கொண்டு போகும்போது என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு என்ன பேர் சொல்கிறது, இதுதான் வந்து மார்க் லிஸ்ட் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுற சொல்கிறது. இன்றைக்கி மார்க் லிஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம், டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எது மூலம் பார்த்துருக்கோம், அதாவது எக்ஸல் விபி மூலம் கோடிங் மூலம் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதே தான், ப்ளஸ் இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா எப்படி வந்து ரிசல்ட் கண்டுபிடிக்கிறது, ஒரு நபர் வந்து எப்படி பாஸ் பண்ணியிருக்காரு, ஃபைல் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அடுத்தது வந்து கிளாஸ்னு ஒன்று சேர்க்க போகிறேன். கிளாஸ்னால் ரேங்கு, அது சாரி கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸா இல்லை செகண்ட் கிளாஸா தேர்ட் கிளாஸா, அது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.